ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்னைக்கு நம்ம டுடே சமையலில் ரொம்பவே சூப்பரான வாழைப்பழம் அல்வா எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இது செய்யறதும் சுலபம், அதே சமயத்தில் சுவை ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். இதை இப்போ எப்படி செய்யறது நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு முதல்ல நம்ம வெள்ளை பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதனால ஒரு அரை கப் போல் வெல்லம் நான் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன். அடுத்தது அரை கப் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெல்லம் கரைஞ்சிட்டு ஒரு கொதி மட்டும் வந்தால் போதும். அந்த ரொம்ப பாகா காய்ச்சணும் அப்படிலாம் கிடையாது. இப்போ ஒரு கொதி போல் வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து எட்ட வச்சுக்கலாம். அடுத்ததாக நான் ஒரு அரை கப் போல் ஜவ்வரிசி இருக்கு இல்லையா, அந்த மாவு ஜவ்வரிசின்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் பெருசு பெருசாக நைலான் ஜவ்வரிசி இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த ஜவ்வரிசியை ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். அந்த ஜவ்வரிசி நல்லா ஊறி இருக்கு. இப்போ அடுத்ததான் ஒரு கடாயில் ஒரு கப் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம வாழைப்பழத்தை ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 4 போல் பழுத்த வாழைப்பழமாக எடுத்திருக்கேன். இந்த வாழைப்பழத்தை இப்போ நம்ம தோல் உரிச்சிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணிலாம் எதுவும் சேர்க்காம நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியும் ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம ஊற வச்சுருக்க அந்த ஜவ்வரிசியை சேர்த்துடலாம். ஜவ்வரிசி கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு அரை கப் போல் தண்ணி இருக்கும். அந்த தண்ணி இதோடய நான் சேர்த்தே ஊற்றுறேன். சரியாக ஒரு 1.5 கப் போல் தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஜவ்வரிசி நல்ல பூ போல் வெந்து வரணும், நல்ல குழைய வெந்து வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல குழைய வந்துருச்சு. இதில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த வெள்ளை கரைசலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்தில் அந்த வெள்ளை பாகு கொதிச்சு வரும். இப்போ இதில் அரைச்சி வச்சுருக்க அந்த வாழைப்பழ பேஸ்ட்டையும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விடுங்க. சரியாக ஒரு 5லேருந்து 8 நிமிஷத்துக்குள்ளே அந்த வாழைப்பழம் அந்த வெள்ளத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகி உங்களுக்கு ஒரு பாகு போல் வர ஆரம்பிக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷம் போல் இருக்கட்டும். மறுபடியும் ஒரு ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்குங்க. நெய் சேர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பிரண்டு வரும். இப்போ மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள் நல்ல பிரண்டு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி தூவிட்டு ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். கடைசியாக ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் போல் நெய்யில் காஞ்ச திராட்சையும் பாதாம் பருப்பும் கட் பண்ணி எடுத்து சேர்த்து போட்டிருக்கேன். ஒரு தடவை வறுத்துட்டு அதை இதோட சேர்த்துக்கலாம். நீங்கள் முந்திரி பருப்பு வேறு எந்த ட்ரை நட்ஸ் கூட இது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் அப்படியே வச்சுருங்க. நல்லா உங்களுக்கு நெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள் நல்ல பிரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் சரியான பதம். இப்போ நம்முடைய சுவையான வாழைப்பழ அல்வா ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. பொதுவாகவே சில குழந்தைங்கள் வாழைப்பழம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வாழைப்பழத்தில் தான் இது செஞ்சுருக்காங்கன்னு தெரியாது. அந்தளவுக்கு சுவையாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.